ஹாய்! சண்டே குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு, பாப்பாவை அவர்கிட்ட விட்டுட்டு சமையல் அறைக்குள்ளே போயாச்சு. சமையல் அறைக்குள்ளே போனோடனே ஒரு சின்ன ஞாபகம், அம்மாவோட ஞாபகம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு, அம்மா எப்படா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு அந்த கேட்டகரிக்கு வந்துட்டோம். நம்மளோட சமையலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைங்க நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றனால, நம்ம வந்தோடனே அந்த சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன தோணுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்திருக்கலாமோ, பேச்சுலர் லைஃப்பை நல்லா கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணியிருக்கலாமோ, எதுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சீக்கிரமாக விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஞாபகங்கள் நிறைய யோசனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த இதெல்லாம் இருந்தாலும் சமையல் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தோம். என்ன மாதிரி நிறையா பொண்ணுங்க அம்மாவை கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்ச அம்மா நமக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி வேறு மாதிரி தெரியுவாங்க. எவ்வளோ தியாகங்கள் நமக்காக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது நமக்காக விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு அம்மாவாக இருக்கும்போது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். சண்டே ஆனாலே சண்டே தானேங்க, நான்வெஜ் இல்லாமல் இருக்குமா? மட்டன் எடுத்துகிட்டு சமையல் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த பக்கம் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடாக வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுத்தாச்சு. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மட்டன் வேகும் போதே அதில் கொஞ்சம் சூப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த சூப் பாப்பாவும் தம்பியும் வெயிட்டிங். அவங்களுக்கு போய் சூப் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னே நல்லா சாப்பிட்டாங்க 2 பேருமேவும். சாப்பாடு பாப்பாவும் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சைடில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கொஞ்சோன்னு கொடுமா அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு கொஞ்சம் சைடில் எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்துட்டு சண்டே ரெஸ்ட்டை போட்டாச்சு. ஈவினிங் டீ வாங்கிட்டு வந்தாங்க, குடித்து சண்டே முடிச்சாச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு சொல்லுங்கள். பாய்.